ஸோ இது தொடர்பாகத்தான் அமீர் அவர்கள் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாரு, அதற்கு நம்மளுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படி ஒரு புயல் வருவதற்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறதோ, ஒரு வெள்ளம் வருவதற்கு முன்னாடி, மழை வெள்ளம் வருவதற்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறதோ, அதுபோல தீய சக்திகள் இந்த மண்ணில் கால் ஊன்றக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கைக்கான பாஜக என்னும் தீய சக்தி இந்த மண்ணில் கால் ஊன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மனித சங்கிலி நடத்துனாங்களாமா. அப்படி இருக்கிறதுல வெறுமன அதிகாரத்தை பெற வேண்டும், அரசியல் லாபத்திற்காக வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்துக்களே ஒன்றிணைங்கள், உங்களுக்கெல்லாம் ஆபத்து அப்படின்ற அந்த கூக்குரல் இருக்கு இல்லையா, அது அந்த அபய குரலை நான் ஒரு அபாய குரலாக கொஞ்சம் கூட அவங்க பேசுற கருத்துல உண்மை இருக்குன்னு நினைக்கலையா? துளி கூட இருக்கவே முடியாது. முருக பக்தர்களே ஒன்றிணையங்கள்னு சொல்லியிருக்கணும், இந்துக்களே ஒன்றிணையங்கள்னு சொல்றாங்க. அதுதான் ஆபத்து, அந்த இடம் தான் ஆபத்து. இந்துக்களே ஒருங்கிணையுங்கள், உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றதுல துளி கூட உண்மை இல்லை, இருக்கவே முடியாது அப்படிங்கிறது அமீருடைய கருத்து. அவர் முன்னாடி பேசினதையே இதுக்கு பதிலா சொல்லுவோம். இந்து கோயில்களுக்கு இன்னைக்கு ஆபத்துல தான் இருக்கு. இந்து கோயில்களுடைய சொத்துக்கள் இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு. இந்து கோயில்களில் நடைபெறும் அந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இங்க இந்துக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதற்கு எதிராக ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கு. இந்து மதத்தை ஒழிப்போம், டெங்கு மலேரியா போல் அதை அழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல் தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன் இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லக்கூடாது? அதுக்கு அமீர் அவர்கள் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத நாங்கள் எச்சரிக்கையாக கொடுக்குறோம். மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் இப்படி தான் நடக்க போகுது, அதனால நீங்க எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம். மழை புயல் வெள்ளம் வரும்போது ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஆபத்துகளை நாங்கள் இப்பவே சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்?